அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி vlog வந்து மார்னிங்லேருந்து தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து லெமன் வாட்டருமே வந்து அன்றைக்கி எடுத்திருந்தேன். ஸோ அதையுமே குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து குயிக்காக வந்து பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் கடலை சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சைடில் வந்து இட்லியுமே ஊற்றிட்டு கடலை சட்னிக்கு தேவையான கடலை எல்லாமே வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கடலை சட்னியில் பார்த்திங்கன்னா கொடம்புளி வந்து சேர்த்து தான் வந்து அரைச்சிருந்தேன். கொடம்புளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கடலை சட்னியில் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் கடலை சட்னியில் வந்து கொடம்புளி சேர்த்து அரைச்சி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். படிக்கிறதுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடலை சட்னி வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி அரைப்பாங்க. நான் வந்து கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு 3 மிளகாய் வத்தல், 3 பூண்டு, கொஞ்சமாக வந்து கொடம்புளி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது எல்லாமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுடைய கடலை சட்னி வந்து ரெடி. நான் இப்படி தான் வந்து கடலை சட்னி அரைப்பேன். இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவுமே இருக்கும். எப்போவாச்சும் லேட் ஆகிடுச்சு, குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இட்லியும் கடலை சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். ஸோ எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே வீக்கெண்டு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வந்து இருக்கும். ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து மட்டன் பிரியாணி வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்குமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் பிரிஞ்சால் கறி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச ரவை கேசரி வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெசிபி போட சொல்லி தான் வந்து கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணக்கூடிய லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து பாஸ்மதி அரிசியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிரிஞ்சால் கறி ரெசிபி பார்த்திங்கன்னா என் அம்மாவுடைய ரெசிபி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறு கூடயுமே வந்து இந்த பிரிஞ்சால் கறி வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரிஞ்சால் கறி ரெசிபியுமே பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்றைக்கி மட்டனுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. நான் ஒரு 4 விசில் கிட்ட வந்து விட்டுருந்தேன். நல்லா பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய யூடியூப் சேனலையுமே நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மட்டன் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரியான ஆனியன் ரைத்தா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொமக்ரானட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வெஜ் குக் பண்ணுறதை விட நான்வெஜ் குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப குயிக்காகவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ மட்டன் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து தம் வந்து வச்சாச்சு. அன்றைக்குமே பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி அவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராகவுமே வந்திருந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ரவை கேசரி ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறனால பார்த்திங்கன்னா அன்றைக்கி குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. சுகருமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சேர்க்குறது பிடிக்காது. ஸோ மைல்டாக வந்து சுகருமே சேர்த்துட்டு அன்றைக்கி வந்து சூப்பராக ரவை கேசரியுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எனக்கு கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணுறது தான் வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்து ரேசன்லாம் வந்து ஆட் பண்ணி வந்து செய்வாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அன்றைக்கி வந்து கேஷ்யூ மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்து வந்திருந்தது. எங்களுடைய சண்டே லன்ச் மெனு பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான். என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.